நீங்க ஒருவேளை ஆவரேஜா கோடிங் பண்றவங்களெல்லாம் ஏஐ ஏஜென்ட் ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு நினைச்சீங்கன்னா டோட்டலி ராங். இந்த வருஷம் 99% ஆஃப் த மிடில் லெவல் கோடர்ஸ் எப்படிலாம் ட்ரபிளை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். Probably in 2025, we at Meta are going to have an AI that can effectively be a sort of mid-level engineer that can write code. நீங்க வாரக்கணக்கா ஏன் மாசக்கணக்கா உட்காந்து எழுதுற கோடிங்க உங்களை விட பெட்டரா திங்க் பண்ணி எஃபிஷியண்டா ஒரு ஏஐ ஏஜென்ட்னால எழுத முடியும்னு சொன்னா கண்டிப்பா ஆச்சரியமா இருக்குல்ல. பட் நான் இப்ப பேச வர்றது சாட் ஜிபிடின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை, ஏஐ ஏஜென்ட் அதுக்கும் மேல. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சாட் ஜிபிடின்ற நார்மல் ஏஐ சாட் பாட்டுக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, ஏஐ ஏஜென்ட்னால மிடில் லெவல் கோடர்ஸ் என்ன மிகப்பெரிய ட்ரபிளை இந்த வருஷம் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு நான் இப்போ ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சாட் ஜிபிடியை பேஸ் பண்ணி ஏஐ ஏஜென்ட் அப்படின்ற கான்செப்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட்டு எல்எல்எம். நம்ம பேசிக்காக சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னா எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த பாட்டை எதை பேஸ் பண்ணி ட்ரைன் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு எக்ஸாக்டான ஆன்சரை எடுத்து கொடுக்குது. பேசிக்காக லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த பர்பஸுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் இதனால் என்னென்ன விஷயத்த பேசிக்காக பண்ண முடியும்? திங்கிங், பிளானிங், ரீசனிங். எக்ஸாக்டாக நம்மளுடைய பிரெயின் மாதிரி தான். பிரெயினால் என்ன பண்ண முடியும்? திங்க் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும், ரீசனிங் பண்ண முடியும். ஆனால் அதனால் ஆக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. வெறும் பிரெயினால் ஆக்ஷனில் இறங்க முடியாது. பிரெயின் சொல்கிற விஷயத்த பாடி கேட்கணும், பாடி தான் ஆக்ஷனில் இறங்கணும். இதுதான் ஃபேக்ட். ஸோ இந்த பாடி அப்படின்ற பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஏஐ ஏஜென்ட் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ஒரு யூஸராக நம்ம இது வரைக்கும் எல்எல்எம் கிட்ட டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டினை கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இப்படி இருக்காது. மேபி வரக்கூடிய ஃபியூச்சரில் நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட நம்மளுடைய குவரிஸை சொல்லுவோம். ஏஐ ஏஜென்ட் கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கும். இதுதான் மூணாவது காம்பனன்ட், நிறைய டூல்ஸ் அப்படின்றது. ஸோ ஏஐ ஏஜென்ட் எல்எல்எம் கிட்ட கேட்டுட்டு எல்எல்எம் கொடுக்குற டிசிஷனை பேஸ் பண்ணி ஏஐ ஏஜென்ட் தான் கிட்ட இருக்கிற டூலை வச்சு ஒரு சில டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணிட்டு யூசர் என்ன பண்ண ஆசைப்படுறாங்களோ அதை எக்ஸாக்டாக ஏஐ ஏஜென்ட்டே ஆட்டோமேட்டடாக பண்ண ஆரம்பிக்கும். மூளையும் உடம்பும் இந்த இடத்துல தான் இணையுது. இது வரைக்கும் நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு மட்டுமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்த ஏஐ பாடி மாதிரி ஏஐ ஏஜென்ட் மூலியமா சென்ஸ் பண்ண போகுது, திங்க் பண்ண போகுது, ஆக்டுமே பண்ண போகுது. எக்ஸாக்டா ஏஐ ஏஜென்ட்னால எப்படி இப்படி பண்ண முடியுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பேசிக்கா அதுகிட்ட இருக்கிற டூல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான். ஏஐ ஏஜென்ட் கிட்ட பேசிக்கா 2 டூல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கும். 2 என்விரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், ரெண்டாவது டிஜிட்டல் என்விரான்மெண்ட். டிஜிட்டல் என்விரான்மெண்ட்ல அஸ் அ யூஸராக நீங்கள் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இல்லை டேட்டா பேஸ் இல்லைனா கூகுள் ஷீட் மாதிரி பல டேட்டாஸை ஏஐ ஏஜென்ட்டில் ஒரு ஏபிஐ மூலியமாக நீங்கள் இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்டிகிரேட் பண்ண டேட்டாஸை தான் டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டாக ஏஐ ஏஜென்ட் எடுத்துக்கும். இதுவே ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கிற மைக், கேமரா அண்ட் சென்சார் மூலியமா டெம்பரேச்சர் இப்போ சரௌண்டிங்கில் எப்படி இருக்கு, மைக் மூலியமா என்னென்ன விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ ரெக்கக்னைஸ் பண்ணும், விஷுவலாக கேமரா மூலியமா பார்க்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு எல்எல்எம் டிசிஷன் கொடுத்தா அதை பேஸ் பண்ணி ஏஐ ஏஜென்ட்டே அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுற வேலைகளை அப்படியே ஆட்டோமேட்டடாக அதுவே பண்ணும், ஒரு ஏஜென்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஏஐ ஏஜென்ட் பண்ணுறதை பாருங்க. சிம்பிள். நம்மளுடைய ரெஸ்யூமை ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்யூம் எந்தெந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதுவே ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி நம்ம எப்படிலாம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவோமோ அப்படிலாம் எக்ஸாக்டாக ஒரு ஜாபுக்கு ரெஸ்யூமை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. கம்ப்ளீட்லி ஆட்டோமேட். இதுலேயே 4வது காம்பனன்ட் மெமரி. ஜஸ்ட் ஒர்க்கை மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ணும், அதனால எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக தப்புங்க. அதனால மனுஷங்களை மாதிரி ஞாபகமே வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸுக்காக ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக அந்த பிஸ்னஸில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இதை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஃபிட் ரேஞ்சில் அந்த கம்பெனி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த கம்பெனியோடைய க்ரோத்துன்றது ட்ரெண்டை பேஸ் பண்ணி எப்படி வளரும் அப்படின்றத மெமரியை பேஸ் பண்ணியுமே அதனால் அனாலிசிஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ண முடியும். அட் லாஸ்ட் 5வது காம்பனன்ட்
ப்ராம்ப்ட். பட் இப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே வரோம். இந்த கான்செப்ட் ஒரு மிடில் லெவல் கோடரை எப்படி ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் அடுத்து சொல்றேன். இப்போ 5வது காம்பனண்டா ப்ராம்ப்ட் அப்படின்ற விஷயம் வருது. ஏஐ ஏஜென்ட்டோ சாட் ஜிபிடியோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி தான் ஆஸ் அ யூஸராக என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராம்ப்டை எழுதி அதுக்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த ஏஐ ஏஜென்ட் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வரக்கூடிய ஃபியூச்சரில் அதிகமாகவே இருக்குது. இப்போது நம்மளுடைய ஜாப் கரியர் மிடில் லெவலில் கோட் பண்ணுறாங்க இல்லையா கோடர்ஸ், அவங்களுக்குள்ள வருவோம். பேசிக்காக அவங்க எல்லாருமே எங்கே ஒர்க் பண்ணுவாங்க? ஐடி கம்பெனியில். ஐடி கம்பெனி எப்படி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ற கான்செப்டில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டராக எடுத்து அவங்க கம்பெனியில் டிசைன் பண்ணி அதை அவங்களுக்கு அப்படியே சேல் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான். இல்லைனா ஜோஹோ மாதிரியான கம்பெனி அவங்களே ஒரு சாஃப்ட்வேரை தங்களுக்காண்டின்னு பில்ட் பண்ணி வச்சுட்டு அதை வேற வேற பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரெண்ட்டுக்கு விடுறது மூலியமா கூட அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்குள்ள இந்த வருஷத்தோட எண்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு சாஃப்ட்வேரை பை பண்ணுறாங்கனாலும் ஓகே, ரெண்ட்டுக்கு எடுக்காங்கனாலும் ஓகே, ஒரு ப்ரைசிங் மாடல் தான் மிகப்பெரிய கன்சர்னே. ஆனால் ஒரு சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஏஐ ஏஜென்ட்டே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ஒரு சாஃப்ட்வேரை எடுத்தால் அதுக்கு பர்டிகுலராக ஒருத்தரை ஹையர் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண வைக்கணும். இல்லைனா அந்த சாஃப்ட்வேரோட ப்ரைசிங் மாடல் பிஸ்னஸ் பீப்புளுக்கு மேபி இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகலாம். இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே ஏஐ ஏஜென்ட் சால்வ் பண்ண போகுது. ஒரு ஏஐ ஏஜென்ட் சாஃப்ட்வேர் ப்ரைஸிங்கை விட கம்மியாக மார்க்கெட்டில் அதை பிஸ்னஸ் பீப்புளால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னாலும், இல்லைனா ஒரு ஏஐ ஏஜென்ட்னால ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுற ஒர்க்கை அப்படியே ஆட்டோமேட் பண்ணி அதை விட எஃபிஷியண்ட்டாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட் தர்ற பல பிஸ்னஸ் பீப்புள், பல ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாருமே எதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க? சாஃப்ட்வேரை நோக்கியா? கண்டிப்பாக கிடையாது, ஏஐ ஏஜென்ட்டை நோக்கி தான். ஸோ மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களுடைய கம்பெனிஸ்குள்ள நிறைய மிடில் லெவல் கோடர்ஸ், ஒரு சில நல்ல கோட் பண்ணுற ஹை எண்ட் கோடர்ஸை தான் ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஆஸ் அ பிஸ்னஸ் சர்வீஸ் டவுன் ஆகும்போது ஒரு சில கோடிங்கை ஏஐ ஏஜென்ட்னால எஃபிஷியண்ட்டாக எழுத முடிஞ்சிச்சு, சாஃப்ட்வேரை விட ஏஐ ஏஜென்ட் பெட்டர் ஆகிக்கிட்டே வந்துச்சு, உங்கள் கம்பெனி செல் பண்ணுற சாஃப்ட்வேரை விட ஏஐ ஏஜென்ட் பெட்டர் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ப்ரைஸுமே கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில் இருக்கிற மிடில் லெவல் கோடர்ஸ்க்கு எல்லாருமே அவங்களுடைய ஜாப் இன்செக்யூரிட்டி ஆகிறதுக்கும் மிகப்பெரிய ட்ரபுளை இந்த வருஷத்தில் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் என்னுடைய கோடிங் கரியரில் கொஞ்சம் ஹை எண்டில் எஃபிஷியண்ட்டாகவே கோடிங் எழுதுவேன் அப்படின்ற பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாபை தக்க வச்சுப்பீங்க.